கோயம்புத்தூர் முட்டை மசாலா கிரேவி. இந்த கிரேவியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோவை பெல் பட்டன் அமுக்குங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கோயம்புத்தூர் முட்டை கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள், தேவையான அளவு கடுகு போட்டுலாம் தாளிக்கிறதில்ல. 2 வெங்காயம் அரிஞ்சிருக்கிறேன். 2 வெங்காயத்தை அதில் சேர்த்துக்கணும். நல்லா வதக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டுங்க. மிளகாய் போட்டுக்கலாம். நல்லா வதக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு. பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. தக்காளி 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்குங்க. நல்லா வதங்கணும். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி, பருப்பு, 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், மஞ்சத்தூள் அரைக்கரண்டி, பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணும். சிம்மில் வச்சுங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா கிண்டி விட்டுங்க. கிண்டி விட்டு அடுப்பு சிம்மில் வச்சுங்க. இதுக்கு மசாலா அரைக்கலாம். தேங்காய் 1 மூடி, முந்திரி, பட்டை 2, ஏலக்காய் 1, கிராம்பு 2, சோம்பு. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. பாருங்க, கிரேவி எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு. இதில் நம்ம அரைச்சி வச்ச கிரேவியில் அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டு அதெல்லாம் ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா கிண்டிக்குங்க. நான் 5 முட்டை வேக வச்சு வச்சுருக்கிறேன். அதை இந்தமாரி கீரை போட்டுக்குங்க. அப்போ தான் இது உள்ள காரம் எல்லாம் இறங்கும். உப்பு காரம்லாம் இந்த மாதிரி கீரை போட்டுக்குங்க. எண்ணெய் கீரை தான் வருது. இதில் வந்து நம்ம முட்டையை போட்டுக்கலாம். கீரி வச்ச முட்டையை போட்டுக்கலாம். புதினா சேர்த்துக்கலாம். முட்டையை போட்டு முட்டை கிரேவியை லைட்டாக கொத்தமல்லி தூக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கோயம்புத்தூர் முட்டை கிரேவி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்குங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள்.